வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியன் நேவியிலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியாக அப்ளை பண்ணலாம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். நம்ம எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஜாப்பை பற்றின நோட்டிஃபிகேஷனை நம்ம என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம என்ன எலிஜிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்மேரீடு, அதாவது அன்மேரீட் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்தியன் நேவியில் SSR 2024 பேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th or 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். வித் என்ன குரூப் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இந்த 2 சப்ஜெக்ட் வந்து வராப்பில் நீங்கள் வந்து 12th வந்து குரூப் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். வித் 50% மார்க்ஸோடு வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து 3 years டிப்ளமோ கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அதில் என்னென்ன கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் 50% மார்க்ஸோடு நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷ்னல் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா இதுதான். ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 நவம்பர் 2023 30 ஏப்ரல் 2027 வந்து நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். வேறு யாருமே இந்த ஜாபுக்கு வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, அதாவது 1 நவம்பர் 2003 30 ஏப்ரல் 2007 பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி தான். நெக்ஸ்ட்டு வந்து மேரீடியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா, நீங்கள் வந்து அன்மேரிட் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் மெயிலாக இருக்கட்டும், ஃபீமேலாக இருக்கட்டும், ஒன்லி அன்மேரிட் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து மேரிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து லீவ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு வந்து 30 days வந்து நம்ம வந்து லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தம் வந்து 4 இயர் தான் இந்த ஜாபுக்கான வேலிடிட்டி. நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து 4 இயர் வரையும், அதாவது 1 இயருக்கு 30 days, அதாவது 1 month மணிக்க நீங்கள் வந்து லீவ் வந்து இந்த போஸ்டிங்கில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேலரி வந்து 30,000 நம்ம வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அலௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். அலௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து தனியாக தருவாங்க. நீங்கள் வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 30,000 ஸ்டார்டிங் சேலரி வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சேலரியை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து 30,000 வந்து சேலரி. இதில் வந்து உங்களுடைய கைக்கு கிடைக்கிற அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 21,000 உங்கள் கைக்கு வந்து கொடுப்பாங்க. மீதம் 9,000 வந்து பிடிதார பணம், அதாவது பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. செகண்ட் இயர் வந்து 33,000 வந்து உங்களுக்கு வந்து சேலரி. இதில் வந்து 23,100 வந்து உங்களுடைய கைக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 9,900 வந்து பிடிதார பணம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. தேர்ட் இயர், அதாவது 3வது வருஷம் வந்து 36,500 வந்து உங்களுக்கு சேலரி. 25,550 வந்து உங்களுடைய கேனில் கொடுப்பாங்க. மீதம் 10,950 வந்து பிடிதார பணம் வந்து பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து 4வது வருஷம் வந்து 40,000 வந்து உங்களுக்கு வந்து சேலரி. 28,000 வந்து உங்களுடைய கையில் கொடுப்பாங்க. மீதம் 12,000 வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. டோட்டல் வந்து 4 இயர்ஸில் வந்து உங்களுக்கு 5,02,000 வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வெளிவரும்போது உங்களுக்கு வந்து இந்த 5,02,000 வந்து உங்களுடைய கையில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் சேலரியை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எந்த விதமான பயமும் இருக்காது. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து 48 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கான டெஸ்ட்டு தான் நடக்கும். அதாவது இந்தியன் நேவி டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுவும் 1 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜில் எழுத முடியாது. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன டாப்பிக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4 டாப்பிக்கில் தான் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுவும் 10th ஆர் 12th வந்து சிலபஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. நீங்கள் மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா joinindiannavy.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஜாப்புக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னா 0.2.5 மார்க் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 1 கொஸ்டின் வந்து இப்போ ராங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து 0.2.5 அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான், ஆஃப்லைனில் வந்து நமக்கு வந்து கிடையாது. உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து 550 ரூபா பே பண்ணணும். ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து நீங்கள் எதில் வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது விசா கார்டு, ரூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ நீங்கள் எதில் வேணாச்சும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து செகண்ட் ப்ராசஸில் வந்து உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டு வந்து நடக்கும். இந்த பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து மெயில் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1600 மீட்டரை வந்து 6.30 செகண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து கடக்கணும். வித் வந்து ஃபீமேல் வந்து 8 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து கடந்தால் போதுமானது தான். புல்லப்ஸ் வந்து மெயில் வந்து 15, ஃபீமேல் வந்து 10 புல்லப்ஸும் நீங்கள் வந்து எடுக்கணும். இதுதான் நமக்கான பிஇடி டெஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணாலே போதுமானது தான். உங்களுக்கு வந்து லாஸ்ட் வந்து கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. அதாவது மெடிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். மெரிட் லிஸ்ட் அதாவது பிஇடி டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதாவது கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பீங்கள அதிலே உள்ள கட் ஆஃப் அடிப்படையில் தான் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டு வந்து காட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான மெடிக்கல் செக்கப் வந்து நடக்கும். ஃபைனலாக வந்து உங்களுக்கான மெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் வந்து ஃபீமேல் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றின வேறு எது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கப்படும். இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட். என்சிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இந்த என்சிசி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பான முறையில் கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முன்னுரிமை வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. அதாவது டூ மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஒரே மார்க்ஸில் வந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாப் பற்றினா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம கொடுக்குறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த இந்தியன் நேவியில் வந்து எஸ்எஸ்சி அதாவது இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து எம்ஆருக்கான நோட்டிஃபிகேஷன். அதாவது இப்போ வந்து நம்ம சொன்னது வந்து எஸ்எஸ்ஆருக்கான நோட்டிஃபிகேஷன். இதுவே நீங்கள் வந்து இந்த இந்தியன் நேவியில் எஸ்எஸ்ஆருக்கான ஜாப்பை தவிர்த்து எம்ஆருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த எம்ஆருக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய வீடியோவில் கொடுப்போம். அதனால் நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.